என்ன செய்தார் எம்பி தொகுப்பிற்காக நான் உங்க தனலட்சுமி. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மக்களவை தொகுதி ஈரோடு மக்களவை தொகுதி. ஈரோடு மக்களவை தொகுதியோட எம்பி செல்வகுமார சின்னையன். இவரு அதிமுகவை சேர்ந்தவர். பேருக்கு ஏத்த மாதிரி ஆளு சும்மா செல்வ செழிப்பா தான் இருக்காரு. ஆனா தொகுதி வாசிகளை செழிப்பா வச்சுக்கலன்றதுதான் அங்க இருக்கக்கூடிய மக்களோட குற்றச்சாட்டு. அடிப்படையில ஒரு வழக்கறிஞரான இவரு அதிமுகவோட மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளராகவும் இருக்கிறாரு. இவரு மக்களோட சேர்ந்து நடைபயிற்சி எல்லாம் போறாரு. ஆனா மக்களோட குறைகளை கேட்ட மாதிரி தெரியல. 1000க்கு மேற்பட்ட நபர்கள் வசிக்கிறாங்க. கரை இந்த இடத்தோட பேர் காம்பிளிங் நதிங்க. காம்பிளிங் நதியிலிருந்து அந்தாலையிலிருந்து குழந்தை வரணுங்க. பள்ளிக்கூடம் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் பள்ளிக்கூடம் போகணுங்க. தண்ணி வந்துருச்சுன்னா எந்த குழந்தையுமே இந்த அலையில் வர முடியாது. சுற்றி போகணும் 4-5 கிலோமீட்டர் வருங்க. மேட்டுக்கடை போய் சுற்றி தான் போகணுங்க குழந்தைய. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப காலமாகவே இப்படியாவே இருக்குது. நாங்களும் பல தடவை மனு கொடுத்துருக்குறோம், எல்லாமே கொடுத்துருக்குறோம். இது ரோடு போட்டு கொடுக்க சொல்லி, பாலம் கட்டி கொடுக்க சொல்லி. ஆனால் இது வரைக்கும் யாருமே ஸ்டெப் எடுக்கல. ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், தாராபுரம், குமாரபாளையம். ஈரோடு பகுதி விவசாயிகளுக்காக எம்பி எதுவுமே செய்யலன்றதுதான் இந்த பகுதி விவசாயிகளோட குற்றச்சாட்டு. இந்தியாவோட மொத்த மஞ்சள் தேவையில 25% ஈரோடு விவசாயிகளால தான் உற்பத்தி செய்யப்படுது. ஆனா ஈரோட்ல மஞ்சளுக்கு ஒருங்கிணைந்த மஞ்சள் வணிக வளாகமோ, மஞ்சள்ல இருந்து மதிப்பு கூட்டி பொருட்கள் தயாரிப்பதற்கான தொழிற்சாலைகளோ இல்ல. அந்த தொழிற்சாலைகளை கொண்டு வர எம்பி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. காங்கேயம், மூலனூர் பகுதிகளில் முருங்கை விவசாயம் அதிக அளவு நடக்குது. இங்க முருங்கை பவுடர் தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கலாம். விவசாய நிலங்கள்ல உயர்மின் அழுத்த கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. இப்படி விவசாயிகளோட எந்த ஒரு தேவைகளையும் எந்த ஒரு கோரிக்கைகளையும் எம்பி நிறைவேற்றல அப்படின்றதுதான் இந்த பகுதி விவசாயிகளோட பெரும்பாலான குற்றச்சாட்டா இருக்கு. கிட்டத்தட்ட இங்க உலக அளவுல சந்தை மஞ்சள் மார்க்கெட்டுங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான் ஈரோடு மஞ்சளுக்கு. இங்கே ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதா உலகம் முழுக்க. அதே மாதிரி ஜவுளி, தோல், பல தொழில் இருக்குது. இந்த இவ்வளவு ஒரு முக்கியமான இதில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி வந்து கிட்டத்தட்ட சின்ன தொழில், சிறு தொழில்காரங்க பல பேர் பாதிச்சு. திருப்பூர் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதோ, எக்ஸ்போர்ட் ஒரு சைடில் இருக்கட்டும், ஆனால் மீதி தொழில் பூரா விற்கிறது ஈரோட்டில் தான். ஈரோட்டில் இருக்கக்கூடிய 2 சந்தைக்கும் திருப்பூரில் உற்பத்தி ஆகிற அத்தனை பொருளும் வருது. இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து பார்த்தா 10க்கு 7 பேர் 6 பேர் அவுட்டுங்க. இது சின்ன கணக்கு நான் சொல்றேன். வந்து சந்தையில் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி பிரச்சனைக்கு இவங்களால என்ன செஞ்சேன்னு சொல்றதுக்கு தெரியல. ஜவுளி பொருட்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து முழு விலக்கு அளிக்கணும்னு ஈரோடு மக்களோட கோரிக்கை பத்தி டெல்லியில எம்பி எந்தவித குரலும் எழுப்பல. இந்த திட்டத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்க இந்த தொகுதிவாசிகள். ஈரோடு கிழக்கு, மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம் பகுதிகளில் இருக்கிற விவசாய நிலங்கள் கீழ்பவானி வாய்க்கால நம்பியே இருக்கு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்தில் உற்பத்தியாகும் நீர் கேரளாவுக்குள்ள நுழைஞ்சு கடல்ல கலக்குது. தமிழக கேரள எல்லையில தடுப்பணைகளை கட்டி அந்த நீரை பவானிசாகர் அணைக்கு கொண்டு வந்தா கீழ்பவானி பாசன விவசாயிகளோட நீர் பற்றாக்குறை தீரும். இந்த திட்டத்தை பத்தியும் எம்பி மூச்சே விடல. கழிவுநீரை சுத்திகரிக்க பொது சுத்திகரிப்பு நிலையம், பெருந்துறைக்கு வருவதா சொன்ன எய்ம்ஸ் மருத்துவமனை, நெசவாளர்களோட வாழ்க்கை மேம்பட பருத்தி மற்றும் நூல் வங்கிகளை அமைக்கணும்னு 10 வருஷங்களா கேட்டும் எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாங்க அந்த பகுதி மக்கள். ஈரோடு புறநகர் பகுதியில் ரயில் நிலையம், ரயில்வே குடோன் அமைக்காததால ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல், கோவை, ஈரோடு, சென்னைக்கு 2 அடுக்கு மின்சார ரயில் சேவை, இப்படி எல்லாமே கிணத்துல போடப்பட்ட கல்லா தான் இருக்கு. எம்பி தத்தெடுத்திருக்கிற கிராமம் எக்கட்டாம்பாளையம். கிராமத்தை தத்தெடுத்த போது கிராமத்தை முன்னோடி கிராமமா மாற்றி காட்ட போறேன்னு சொல்லி வாக்குறுதி தந்தாரு எம்பி. ஆனா இப்ப வர அவர் அங்க எட்டி கூட பார்க்கல. மாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் குண்டடம் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக வேண்டிய நிலைமை இருக்கிறதாலேயே கிராமத்திலேயே ஒரு கால்நடை மருத்துவமனை கொண்டு வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சோம், எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதி கிராம மக்கள். கிராம ஊராட்சி இங்க வந்து தத்தெடுத்தாரு. தத்தெடுத்தோடனே நாங்க வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இந்த ரோட்டுக்கு தான் முதல்ல ஏற்பாடு பண்ணணும். இந்த ரோட்டை வந்து இப்படி போட்டு கொடுத்துருங்க, எங்களுக்கு முக்கியமான பிரதான சாலை இதுன்னு சொன்னோன்னே கண்டிப்பா அடிப்படை கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறோம்னாரு. சொல்லி போட்டு போனவர் தான் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. இந்த ரோடு என்ன திருப்பி வருவார்னு பார்த்தா இந்த பக்கம் எட்டி பார்க்கறதும் இல்லைங்க. தோப்பு வீடு கட்டி 10-20 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. எல்லாம் இதே அண்ணா திமுக தான் நாங்கள் ஓட்டு போட்டிருந்தோம்.
அது செஞ்சு கொடுக்குறோம்ங்கிறாங்க. ஒன்றும் செய்யறதும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் இந்த ஊரை வந்து தத்து எடுத்துகிட்டு போயிட்டுனாங்க. எனத்தை தத்து எடுத்தாங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரு வசதியும் இல்லைங்க. ஆனால் மழை பெய்ச்சா நாங்கள் வேற இந்த ஓலை வீட்டுக்கு தான் வந்து உட்காந்துருக்குறோமுங்க. இன்னும் உள்ளே போனால் சாப்பிடலையெல்லாம் தோசையாக விழுந்து சாப்பிடவும் முடியறது இல்லைங்க, உள்ளே உட்காந்துருக்கவும் முடியறது இல்லைங்க. எங்கள் கொக்கம்பாளையம் ஊராட்சியில் எல்லா பேங்க் இருக்குது, கூட்டுறவு பேங்கு, ஊராட்சி மன்றம், மணியார் ஆஃபீஸு, ரேஷன் கடை, சேவை மையம் இருக்குது. அது செயல்படுறது இல்லை. ரோடு வசதி ரொம்ப மோசம். எங்கே போனாலும் தத்தடிச்சுட்டு தான் போகணும். 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் தத்தெடுத்து கிராமத்தை பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்க. கடைசியா ஈரோடு எம்பி தெரிவிக்க விட்ட வாக்குறுதிகள் என்னன்னு ஒரு தடவை பாத்துருவோமா? சாம்ராஜ் நகர் சத்தியமங்கலம் ரயில் பாதை திட்டம், காங்கேயத்துல தேங்காய் எண்ணெய் உற்பத்தி தொழிற்சாலை, ஈரோடு ஜங்ஷன் இருப்பு பாதை விரிவாக்கம், ஈரோடு புறநகர் ரயில் நிலையம், குமாரபாளையத்துல ஒன்றுபட்ட சாய சுத்திகரிப்பு நிலையம், இப்படி நிறைய வாக்குறுதிகளை காத்துல பறக்க விட்டாரு செல்வகுமார் சின்னையன். ஊராட்சி குடிநீர் திட்டத்துக்காக வந்து செயல்படுத்துறேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் வந்து ரோடெல்லாம் வந்து பேத்து போட்டு ரோட்ல வந்து யாருமே வண்டியில போகவே முடியல, குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போகவே முடியல. எந்த ரோடுமே இப்ப சரியா இல்ல. அதே மாதிரி மகளிர் மேம்பாட்டு திட்டத்துக்காக அவர் பாராளுமன்றத்துல இது வரைக்கும் எதுவுமே அவர் பேசவே இல்லை. அவர் ஜெயிச்சு நன்றி தெரிவிக்க கூட ஊருக்குள்ள அவர் வரவே கிடையாது. ஏப்ரல் 1ஆம் தேதி இப்பதான் வந்துட்டு போச்சு. அன்னைக்கு நம்மள பல பேர் ஏமாத்தி முட்டாளாக்கி இருப்பாங்க. ஆனா ஏப்ரல் 18ஆம் தேதி மட்டும் ஏமாந்துராதீங்க. அன்னைக்கு மட்டும் ஏமாந்தீங்கன்னா இந்த 5 வருஷமா ஏமாளிகளா இருக்கிற மாதிரி அடுத்த 5 வருஷத்துக்கும் ஏமாளிகளாவே தான் இருப்போம். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். பரிசு பெட்டியை பார்த்து பரிசு இருக்கும்னு நினைச்சு ஏமாறாம அந்த 20 ரூபாயை ஞாபகம் வச்சுட்டு சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி நேயர்களே.